ஒரு பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அது டோட்டலாக ஒரு 2x தூரம் மூவ் ஆகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஆஃப் த டிஸ்டன்ஸை அந்த பார்ட்டிகிளை என்ன ஸ்பீடில் கவர் பண்ணுதுன்னா 6 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் கவர் பண்ணுது. இந்த செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த ஆஃபை 2 ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கவர் பண்ணுது, பட் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டீன்ற டைமுக்கு அது வந்து என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிருக்குன்னா 9 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில், அடுத்து அதே டீன்ற டைம் இன்டர்வலில் 15 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. அப்போ வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜர்னின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் 2x. டோட்டல் டைம் டேக்கனை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அதை t1 வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே வரக்கான டைம் t, இங்கேருந்து இங்கே வரக்கான டைம் t. ஸோ இது 3 நம்ம சம் பண்ணால் டோட்டல் டைம் டேக்கன் கிடச்சிரும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டால் ஆவரேஜ் ஸ்பீட் கிடச்சிரும். இப்போது இந்த 2x/t1க்கு பல என்ன போட்டுக்கலாம்னா, டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ இந்த எக்ஸுன்ற தூரத்தை 6 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் அந்த பாடி ட்ராவல் பண்ணுது. அப்போ t1 வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் x/v. ஸோ அப்போ டைம் t1க்கு பல x/6ன்னு போட்டாச்சு. சிமிலர்லி இந்த டி இருக்கு இல்லையா, இதுக்கு பல என்ன போகலான்னு பாருங்கள். இன்னும் இது இந்த t+tன்றது டோட்டல் டைம் டேக்கன், இங்கேருந்து இங்கே வரக்கான டோட்டல் டைம் டேக்கன். அந்த டைமை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த பார்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், இங்கே அந்த பாடி மூவ் ஆகிற அந்த டோட்டல் இங்கே கொஞ்சம் வேறு ஸ்பீடில் மூவ் ஆகுது, இங்கே வேறு ஸ்பீடில் மூவ் ஆகுது. அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் திஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி பார்த்தீங்கன்னா வி ஆவரேஜ் எப்படி கெட் பண்ண முடியும்னா, இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் என்னது எக்ஸ் அப்படின்ட்டு. அந்த எக்ஸ் எப்படி எழுத முடியும்னா, ஐ கேன் சே 9 × t + 15 × t. இதானது எக்ஸ். இந்த எக்ஸை எவ்வளோ டூரேஷன் எடுத்துக்கிறது ட்ராவல் பண்ணுறதுக்கு? 2t டைம் எடுத்துக்கிறது. அப்போ x/டைம் போட்டால் என்ன கிடச்சிருச்சு நமக்கு, ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி கிடச்சிருச்சு. அப்போ x/v ஆவரேஜ் போட்டால் இந்த பார்ட்டில் அது ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன் கிடச்சிரும். அப்போ v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2x/6, x 15 + 9 இட்ஸ் 24 and 24/2t இட்ஸ் 12. ஸோ டி கேன்சல் ஆஃப் ஆயிரும். அது இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இதில் எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ டேக் தி எல்சிஎம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப I'll be having a 2x/12 2x எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே 2x/12 ப்ளஸ் x/12ன்னு வந்துடும். அண்ட் 2x/3x × 12ன்னு வந்துடும். இந்த xx கேன்சல் ஆயிரும், இது 4 ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் 8 மீட்டர்/செகண்ட். இப்போ 8 மீட்டர்/செகண்ட் must be the solution. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பர்சன் ட்ராவல்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு பர்சன் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸை v1 ஸ்பீடில் கடக்கிறாரு. அண்டு ஓகே, அனதர் எக்ஸ் டிஸ்டன்ஸை v2 ஸ்பீடில் கடக்கிறாரு. ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் வின்ட்டாங்கன்னா, அப்போ இந்த விக்கும் v1க்கும் v2க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன தான் கேட்டிருக்காங்க. we know v average is equal to the total distance is 2x, the total time taken is capital T ன்னு வச்சுக்கோங்க. இந்த capital T summation of t1 + t2 எழுதிக்கலாம். ஸோ இப்போ I can say v equal to 2x/t1. t1ன்றது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான டைம் டேக்கன் t1. ஸோ டைம் டேக்கன் t1 is equal to x/v1, t2 is equal to x/v2. இங்கே எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா I'll be having a 2/1/v1 + 1/v2ன்னு வந்துடும். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு v. அண்ட் இந்த வியை இங்கே கொண்டு வந்துடுங்க, இந்த ஹோல் பராமீட்டரை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ I'll be having 1/v1 + 1/v2 is equal to 2/vன்னு வந்துடும். ஸோ it must be the solution. I think option 2 must be the solution. So option A must be the solution. Option A must be the solution. Look into the next question. A vehicle travels 4 km with some speed. Okay, vehicle வந்து 4 km ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் கவர் பண்ணுது. அந்த ஸ்பீடை 3 km/h சொல்லிட்டாங்க. அண்ட் அனதர் 4 km இட் இஸ் கவரிங் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட். இட்ஸ் 5 km/h. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி கேட்டிருக்காங்க. v average is equal to the total distance is 8 km by the total time taken t1 + t2 வச்சுக்கலாம். பிகாஸ் இங்கேருந்து
இங்கிருந்து இங்கே வரக்கான டைம் டேக்கன் T1, இங்கிருந்து இங்கே வரக்கான டைம் டேக்கன் T2. The summation is total T. அப்போ T1 T2க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்னா 8/T1க்கு பதில் x by v. xன்றது 4, vன்றது 3. Similarly x2ன்றது 4, vன்றது 5. அப்போ T1 T2 ரெண்டு வேல்யூ கிடச்சாச்சு நமக்கு v ஆவரேஜிலேருந்து கெட் பண்ண முடியும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபர்தராக. இன்னும் இதை எல்சிஎம் எடுத்துனா வந்துடும் 20 + 12/15 எழுதிக்கலாம். I got 8/32 into 15 எழுதிக்கலாம். ஸோ இட் மஸ்ட் பி த வி ஆவரேஜ். அண்ட் இதை நான் கேன்சல் ஆஃப் பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா ஐ மே கெட் மை ஃபைனல் ஆன்சர். அண்ட் சிம்பிளிஃபைங் தட் 8 into 15/32, I got a 3.75 km/h. So option A must be the solution. Next question பாருங்க. A person traveling on a straight line moves with some uniform velocity v1 for a distance x. ஒரு xன்ற distance v1ன்ற velocityல ஒரு person மூவ் ஆகிறாரு. அண்ட் 3/2xன்ற தூரத்தை he has covered with a different speed v2. average velocity for the whole journey கொடுத்துட்டாங்க. அண்ட் v1ஓட வேல்யூ 5 m/s. இப்போ v2ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. we know average speed for the whole journey பார்த்தீங்கன்னா v average is equal to 50/7 சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இங்கே அப்போ v ஆவரேஜ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா the total distance என்னதுங்க x plus 3/2x. ஸோ x plus 3/2x இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் கவர் பண்ணுது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான டைம் டேக்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே இட்ஸ் x/5. அண்ட் சிமிலர்லி இங்கேருந்து இங்கே வரக்கான டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே இட்ஸ் 3/2x/v2. ஓகே, இந்த v ஆவரேஜோட வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இட்ஸ் 50/7. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வந்துடும்னா I'll be having 2x + 3x 5x/2ன்னு வந்துடும். அதே மாதிரி கீழே இங்கே டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ என்ன வரும்னா I'll be having like the whole thing அப்படி எழுதிக்கோங்க x/5 3x/2v2 இது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 50/7. இந்த 50/7 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் இந்த x/5 டேர்ம்ஸ் அந்த இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ I'll be having 5x/2/50/7 is equal to x/5 plus 3x/2v2 வந்துடும். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா I got 7x/20 minus x/5 equal to 3x/2v2ன்னு வந்துடுச்சு. ஓகே, இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். I'll be getting எல்சிஎம் எடுங்க. அதுக்கு 420 ஆயிரும். அப்போ 7x minus 4x 3x/20 is equal to 3x/2v2ன்னு வந்துடும். இந்த 3x கேன்சல் ஆஃப் ஆயிரும். ஸோ I got 2v2 is equal to 20. So v2 is equal to 10 m/s.